17வது நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்கள் அவர்களுடைய தலைநகரத்தை திருச்சிக்கு மாற்றிக் கொண்டார்கள். அப்பொழுது சொக்கநாத நாயக்கர் என்பவர்தான் அரசராக இருந்தார். அவருடைய தந்தையார் திருமலை நாயக் மதுரையில் பெரிய மகால் ஒன்று கட்டியிருந்தார். அதோடைய கற்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் சொக்கநாத நாயக்கர் ஒரு பெரிய அரண்மனையை கட்டி கொண்டார். அவர் சிறிது நாட்களுக்கு பிறகு மரணமடைந்து விடவே அவருடைய மனைவி மங்கம்மாள் ராணியாக பதவியேற்றார். அவர் அந்த இடத்தில் பல வருடங்கள் அரசு புரிந்ததனால் அந்த கட்டிடத்திற்கு மங்கள்மாள் அரண்மனை என்ற பெயர் வந்துவிட்டது. இப்பொழுதும் அந்த பகுதியில் மளிகை தெரு என்று ஒரு பெயர் பார்க்கலாம். அதோடைய பழைய பெயர் மாளிகை தெரு. அந்த அரண்மனையின் பல பகுதிகள் இடித்து தள்ளப்பட்டாலும் ராணி மங்கம்மாளுடைய தர்பார் ஹால் மட்டும் இப்பொழுது ஒரு மியூசியமாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்த இடத்தில் ஒரு பளிங்கு கல்வெட்டு வைத்திருக்கிறார்கள். இது மகாராணி மங்கம்மாளுடைய அரண்மனையாக இருந்தது என்பதற்காக.